தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்கிட கேட்கலாம். பிரின்ஸ், அந்த கார்ல பயணித்தவங்களுடைய நிலை என்ன? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இதனால் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆங்காங்கே பாதைகள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று நாகர்கோவில் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெசவாளர் காலனி பகுதியில் மணிகண்டன் என்பவர் தனது குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த போது ரயில்வே சாலை பகுதியில் சாலை முழுவதுமாக தண்ணீரானது கரை புரண்டு ஓடிய நிலையில் காரில் சென்ற அவர் பாதை தெரியாமல் அருகில் இருந்த பறக்கின்கால் கால்வாயில் காரை கவிழ்த்துள்ளார். இந்த விபத்தில் காரின் உள்ளே இருந்த அவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை உடனடியாக அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டனர். மேலும் கார் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. இதையடுத்து அவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்தில் நின்ற நபர்கள் உடனடியாக அங்கு வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த காரை கயர் கட்டி கயரை மேலே எடுத்துள்ளனர். மேலும் காரில் இருந்த கணவன் மனைவி இருவரும் உயிர் தப்பிய நிலையில் தற்போது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்க தகவல்களுக்கு நன்றி பிரின்ஸ்.